ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆட்டோகேடில் ப்ரொடெக்டட் கப்ளிங், ஃப்ளாஞ்ச் கப்ளிங் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதை டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றதை பார்ப்போம். மெயினாக இந்த டயக்ராம் பரீட்சைக்கு உங்களுக்கு அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2D ஸ்கெட்சில் வரைஞ்சி ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன். பரீட்சையில் எந்த வித ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன். புரியுதுங்களா? அது HOD சார்னு சொல்லிட்டாரு, அவங்க வரையணும்னு சொல்லியிருக்காரு. ஒழுங்காக கவனித்து வரைஞ்சின்னா எனக்கு ஓகே, ரைட்டுங்களா? அதனால் இது பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்ஸில் மில்லிமீட்டர்ஸில் செட் பண்ணிட்டு ரெண்டையுமே 4 டிகிரி ப்ரிசிஷனில் வச்சு ஓகே கொடுக்கணும், சரிங்களா? அதை பண்ணதுக்கப்புறம் லிமிட்ஸு 0,0ன்றது லெஃப்ட் கார்னர், அந்த லெஃப்ட் கார்னரு அது 0,0ல் கொடுத்துட்டு 420க்கு 297ன்றது A3 ஷீட்டோட அளவு. புரியுதா? 420க்கு 297ன்றது A3 ஷீட்டோட அளவு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அதை பண்ண விட்டதுக்கப்புறம் டிஎஸ்ன்ற ஒரு செட்டிங்கு, அதுக்கப்புறம் ஜூமுன்ற ஒரு செட்டிங்கை நம்ம பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டிஎஸில் போய் அந்த டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸை எடுத்து விட்டுறணும். அப்புறம் ஜூமில் போய் இசட் என்டர் என்டர் அப்படின்றத அமுக்கணும். புரியுதுங்களா? எல்லா கமாண்டையும் நான் திரும்பியும் கொடுத்து விடுவேன். அடுத்து ரெக்டாங்கிள், ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் இது பண்ணுறோம். அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷனை நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 ரெக்டாங்கிள் வரைய போகிறோம். இந்த 5 ரெக்டாங்கிளும் ஒவ்வொரு டைமென்ஷனில் வரைஞ்சிட்டு அதை தூக்கி அலைன் பண்ண போகிறோம். அவ்வளோதான் இந்த 2D டயக்ராமில் இருக்கிறது. RECன்ற கமாண்டை போடுறோம், ரைட்டா? அதில் 160க்கு 100 அப்படின்ற டைமென்ஷனை கொடுத்து கிளிக் பண்ணி வச்சிடுறோம். புரியுதா? ரெக்டாங்கிளோட கமாண்ட் என்ன? REC ரெக்டாங்கிள். அடுத்து என்ன பண்ணுறோம்? செகண்ட் ரெக்டாங்கிள் 210க்கு 50 அப்படின்ற டைமென்ஷனை கொடுத்து வச்சிட்டோம். திரும்ப RECன்னு கொடுக்குறோம். இப்போ நான் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருவேன், அடுத்து தான் சரி பண்ணுவேன். அதில் 85க்கு 16ன்னு கொடுக்குறோம். இது ரெக்டாங்கிள் நம்பர் 4. அடுத்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு டைமென்ஷனுக்கு வரைய போகிறோம். புரியுதா? ஸோ ரெக்டாங்கிள் 4 கொடுத்துட்டோம்னா 85க்கு 16. அடுத்தது என்ன கொடுக்குறோம்? டைமென்ஷனை கொடுக்குறோம். 86க்கு 46க்கு 58ன்ற ஒரு ரெக்டாங்கிளை கொடுக்குறோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல நம்ம 85க்கு 10, 210க்கு 50 இந்த டயக்ராம்ஸ்னால் நம்ம கொடுத்துட்றோம். சரியா? இப்போ திரும்பியும் வரைகிறேன். சரியா? ரெக்டாங்கிளை கொடுக்குறேன். ரெக்டாங்கிளை கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே வரையணும். தப்பாக வந்திருக்கு. ஒரு 5 ரெக்டாங்கிளை வரைஞ்சிட்டு அதை தூக்கி தூக்கி அலைன் பண்ணுறதுல தான் இருக்குது. புரியுதா? இப்போ இதில் அடுத்து என்ன பண்ண போகிறோம்? வரைகிறோம். வரையும்போது REC வரைஞ்சிட்டு டைமென்ஷனை கொடுக்குறோம். ஒரு சில இடங்களில் தப்பு இருக்கும். சரியா? இதை 4-5 பாட்டாக நான் வெட்டி கொடுப்பேன். 47 நிமிஷம் இதை வரைஞ்சிருக்கேன். இப்போ இது வரைஞ்சது 85க்கு 16 இல்லை 85க்கு 10ன்ற ஒரு ரெக்டாங்கிளாக கூட இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம்? இதை மெஷர் பண்ணி பார்க்கணும். 160க்கு 100. புரியுதா? அடுத்து என்ன? அனோட்டேஷன் போய் தான் மெஷர் பண்ணி பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணுறோம்? நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெக்டாங்கிளுக்குரிய சில விஷயங்களை நம்ம செய்கிறோம். ஓகே? இப்போ வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது தெரியும். இப்போ ஸ்னாப்பை ஆன் பண்ணல. இப்போ 2 பச்சை கலரு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கார்னரில் தெரியுது, அது செலக்ட் ஆல் பண்ணிடணும். ஓகே கொடுத்துடணும்.
ஓகே கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் ஒரு லைன் வரையணும். அடுத்து ஒரு லைன் எடுத்து மிட் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல இருந்து இங்கே வரைக்கும் வரையணும். புரியுதா? அடுத்து என்ன செய்யணும், இந்த ரெக்டாங்கிள், அதாவது அவன் 210க்கு 50ன்ற ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதில் வந்து ஒரு லைனை வரையணும். ரொட்டேட் பண்ணிக்கிறோம். RO அப்படின்ற கமாண்டை போட்டு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிக்கிறோம். புரியுதா? அடுத்து இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு வரையணும். புரியுதா? இப்படி இழுத்து விட்டுட்டு TR டபுள் என்டர் கொடுக்கணும். அதை டெலீட் பண்ணிடணும். புரியுதா? இப்போ இதை டோட்டலாக கிளிக் பண்ணி மூவ், அதோட சென்டரை பிடிச்சி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, முக்கோணம் மாதிரி, அதை தூக்கி அங்கே வைக்கிறோம். தூக்கி வச்சு பார்க்குறோம், என்ன பிரச்சனை, சிறுசாக இருக்குது. அப்போ 210க்கு 50ன்றது நம்ம கரெக்டாக வரையல. அப்போ ரெக்டாங்கிளை போடுறோம், டைமென்ஷனை கிளிக் பண்ணுறோம், திரும்ப என்ன செய்கிறோம், நம்ம 210க்கு 50ன்ற ரெக்டாங்கிளை கிளியர் பண்ணோம், லைனை போடுறோம், மிட் பாயிண்ட் எடுக்கிறோம், அதுலேருந்து ஒரு ஃபால்ஸ் லைன். இப்போ நம்ம போடுறது ஒரு ஃபால்ஸ் லைன். புரியுதா? அந்த ஃபால்ஸ் லைனை போட்டுட்டு எஸ்கேப் அமுக்குங்க, 2 செலக்ட் ஆயிடுச்சு. அதனால் ஃபால்ஸ் லைனை போட்டுட்டு என்ட்ரு அமுக்கிட்டு அந்த ட்ரையாங்கிளை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு இங்கே கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல மெஷர் பண்ணி பார்க்குறோம், அது கரெக்டாக அந்த ட்ரையாங்கிளில் வருதான்ட்டு. இப்போ நம்ம வைக்க போகிறத நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்குறோம். ஓகேவா? அப்போ 210க்கு 50 முதல் ட்ரையாங்கிள், 120க்கு 100 அதை போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரையாங்கிளோட அளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, மிட் பாயிண்ட்டை பிடிச்சிக்கணும். மிட் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு மேலே வைக்கிறோம். R5, அதோட 85க்கு 10 இந்த ட்ரையாங்கிளோட அளவு. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அடுத்து என்ன பண்ணுறோம் சொல்லுங்கள். அடுத்து பிளேஸ்மெண்ட்டு தான். இப்படி தான் ப்ளேஸ் பண்ணிகிட்டே போகணும். இது கையில் வரைகிற மாதிரி இருக்காது. இதை மெஷர் பண்ணி பார்க்குறோம். இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது இதை மேலே வைக்க முடியுமா இந்த இடத்துல அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தெரிஞ்சிடும், அளவு கொஞ்சம் கூட இருக்குது, 92னா வராது. ஓகேவா? 50 தான் வரணும். டெலீட் பண்ணிடுறோம். ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்கிறோம், ஸ்பெசிஃபை இதை லென்த்து, இதை 210க்கு அது 50 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, இது வேறு, 46க்கு 58. புரியுதுங்களா? அப்படி கொடுத்தா தான் இது கரெக்டாக வரும். 46க்கு 58, 46க்கு 58 கிடையாது, இது வேறு ட்ரையாங்கிள். புரியுதா? இது வந்து 16 கொடுத்துருக்கோம், 85க்கு 16, சாரி, 85க்கு 16ன்ட்டு கொடுக்குறோம். இந்த 85க்கு 16ன்னு கொடுக்குறத கரெக்டாக சென்டரை பிடிக்கிறோம். சென்டரை பிடிச்சி இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். புரியுதா? சென்டரை பிடிச்சி ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அடுத்தது வேறு எதையும் வைக்க முடியுமா, இதை ரொட்டேட் பண்ணணும். அப்படியா? கிடையாது. அதை மெஷர் பண்ணி பார்க்குறோம். அந்த ட்ரையாங்கிள் வந்து R1, R2, R3, R4, R5 கரெக்டாக வருதான்ட்டு. இங்கே ஒத்து வரல. அப்போ திரும்பியும் ரெக்டாங்கிள் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு டைமென்ஷனை கிளிக் பண்ணணும். டைமென்ஷனை கிளிக் பண்ணோம்னா அதை கொடுக்கணும். புரியுதா? கொடுத்தோம்னா நம்ம 58க்கு 46, சரி 46க்கு 58ன்றது R3 ரெக்டாங்கிள். அதை என்டர் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து கொண்டு போய் இந்த ஸ்பாட்லேருந்து பிடிச்சி கார்னர் பாயிண்ட்டை பிடிச்சி மேலே வைக்கிறோம். மேலே வச்சுட்டு ஒரு லைன் எடுத்து ஃபால்ஸ் லைன் 8 mmக்கு கீழே ஒரு ஃபால்ஸ் லைன்,
பச்சை கலரில் ஒரு லைன் விழுதான்னு பார்க்கணும். இல்லை ஷிஃப்ட்டாக அமுக்கணும்னா லைன் ஸ்ட்ரைட் ஆயிரும். புரியுதா? ஷிஃப்ட்டாக அமுக்கணும்னா லைன் ஸ்ட்ரைட் ஆயிரும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஷிஃப்ட்டாக அமுக்கணும்னா லைன் ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்புறம் 8 mm நம்ம கொடுத்துட்டு இந்த இடத்துல கொடுக்கணும். புரியுதா? எட்டு mm கொடுத்தா இந்த இடத்துல நம்ம கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சுட்டு ரைட்டா கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு சென்டர்லேருந்து எடுக்கணும். அங்கே எடுக்கக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 25 mm இங்கே எடுக்கணும். அப்புறம் இங்கே எடுத்துகிட்டு இதை கடைசியாக ட்ரிம் பண்ணிக்கலாம். புரியுதா? ட்ரிம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாகிடும். இதை கையில் வரைகிற மாதிரினா நான் போட்டு கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் தான்ப்பா வரையணும். சரியா? ஏன்னா ஏஐ வச்சு அதை வச்சு இதை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஹெல்ப் பண்ணி போட்டோம்னா கம்பெனியில் போய் யார் வரைஞ்சி தருவா? ஆனால் நீங்கள் தான் போட்டுக்கணும். அடுத்து என்ன பண்ணுறோம்? 2 பாயிண்ட் சர்க்கிள் இப்படி பிடிச்சி இங்கே வச்சிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அடுத்து என்ன பண்ணுறோம்னா 2 பாயிண்ட் சர்க்கிள் எப்படி எடுத்தேன்றதை சொன்னேன். அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க. இந்த லைன் இங்கே இருக்கிறத நாளைக்கு 3Dயில் வரைஞ்சாலும் இதை வரைவோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகேவா? ஸோ மொத்தம் 1 2 3 4 5 ரெக்டாங்கிள். மித்ததுனா கரெக்டாக. இப்போ இந்த சின்ன ரெக்டாங்கிள் வந்து 2 ரெக்டாங்கிளுமே எப்படி வரும்னா 85க்கு 10 85க்கு 16 சைடில் வச்சுட்டு 2 பாயிண்ட் சர்க்கிளை வச்சு இது பண்ணிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ அடுத்து இருக்கிறத பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகேவா? சில விஷயங்களை வந்து நம்ம கரெக்டாக பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை பொறுத்த மட்டும் கையில் வரைகிற மாதிரி வரைய முடியாது. அதை விட ஈஸியாக வரையலாம். ஒரு 5 ரெக்டாங்கிளை எடுத்து வச்சுட்டு அதை டக்குன்னு ட்ரிம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு புரியலைன்னா தம்பி ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது இருக்கிறதுலே ஈஸியான மெத்தடு கப்ளிங் வரைய. திஸ் இஸ் கால்டு ப்ரொடெக்டட் டைப் ஃபேலாஞ்ச் கப்ளிங். புரியுதா? அப்புறம் இங்கே உள்ள இது வரைகிறோம். ஒரு கிரிப்பை பிடிச்சி மேலே வந்து தூக்க ட்ரை பண்ணுறோம். 1 mm. புரியுதா? 1 mm மேலே தூக்கணும். இல்லைனா பேராமெட்ரிக் கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணால் அது உங்கள் சிலபஸில் கிடையாது. ரைட்டா? கேட் சென்டரில் படிக்கிறவங்கன்னா அதை படிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 1 mm மேலே தூக்கி வச்சு டேப்பராக தூக்கி வச்சிடணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே. பிடிச்சிட்டு மேலே 1 mm தூக்கி வச்சிடணும். ஓகே. இப்போ என்ன பண்ணுங்க, அடுத்தது இங்கேருந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டோம். மிரர் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் நோ கொடுக்கணும். ரைட்டா? அடுத்து திரும்ப கண்ட்ரோல் செட் அமைக்கிட்டு தேவையான இடத்த மட்டும் இது பண்ணுங்க. ஓகேவா?
இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஒரு 5 ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு மேலே ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிட்டு மேலே இருக்கிறது கிராஸ் செக்ஷனல் கப்ளிங் வரைய போகிறோம். அதை நம்ம இந்த மாதிரி ரெக்டாங்கிளை வச்சு பேஸ் பண்ணி வரைகிறது ஈஸி. அந்த டயக்ராமோடு நான் கொடுத்தேன்னா இன்னமும் நல்லா ஈஸியாக புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்புறம் இதை நான் டெலீட் பண்ணியிருக்கேன். அந்த மவுஸில் ஜூம் வேலை பார்க்கல, அதனால தான் அந்த ஸ்க்ராலு வேலை பார்க்கல. ஓகேவா? போய் ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது வரைய போகிறோம். சரியா? சென்ட்ரல் லைன் இங்கே கிடைக்குமானா இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் சென்ட்ரல் லைனுக்கு அனடேட்டு போய் அங்கே சென்ட்ரல் லைன் வச்சு வரைஞ்சிக்கலாம். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி போடுவேன், அதையும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கணும். புரியுதா? 2க்கு சென்ட்ரல் லைன் இது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 2க்கு சென்ட்ரல் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இதை செலக்ட் பண்ணணும். புரியுதா? இதை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் கிளிக் பண்ணிடுங்க. என்ட்ரு அமுக்குங்க. திரும்ப செகண்ட் பாயிண்ட் அமுக்கிட்டு என்ட்ரு அமுக்குனிங்கன்னா அதை கிளிக் பண்ண விட்டு கேட்கும். செகண்ட் பாயிண்ட் அமுக்கிட்டு என்ட்ரு அமுக்குனா நோ. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த இது பார்க்கணும். ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் நம்ம வரைய போகிறது ஒரு நட்டு இதெல்லாம் வரையலாம். புரியுதுங்களா? இங்கே வரைகிறது ஒரு ரெக்டாங்கிளை வரைகிறோம். ரெக்டாங்கிளை வரைஞ்சால் என்ன ஆகுது? அதை தூக்கி ப்ளேஸ்மெண்ட் பண்ணி சென்டரில் வைக்கணும். அவ்வளோதான். சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மெத்தடில் வரைய முடியும். ஃபோர்டீனுக்கு அந்த நட்டு வரைஞ்சிருக்கோம், வேறு ஒன்றும் வரையில. நட்டு இருக்குல்ல, அதை 14க்கு 32ன்னு வச்சுருக்கோம். ஏன்னா M16னா கிட்டத்தட்ட டயாவை பேஸ் பண்ணி வைக்கிறது. 16 + 16 32ன்னு போட்டு அதை வச்சுருக்கோம். அப்புறம் இதை எக்ஸ்ப்ளோர்டு பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ஆஃப்செட் எடுத்து அப்புறம் பண்ணுவோம். த்ரூ எடுத்து திரும்ப உள்ளே எடுக்கணும். அப்போ இப்படி ரெக்டாங்கில் வருது. நமக்கு அப்படி வேணாம். அந்த கிராஸ் இது மட்டும் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி டக்குன்னு உடனே அந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்ட்ரு அமுக்கி அடுத்து என்ன பண்ணணும்? ஆஃப்செட் பண்ணணும். த்ரூ அமுக்கிட்டு கிளிக் பண்ணி இதை வரையணும். புரியுதா? 8
அப்புறம் திரும்ப இங்கே 8 கொடுக்கல, மொத்தம் 12 கொடுத்தேன். 12 10 அதில் கொஞ்சம் பெருசாக வருது. நடுவில் ஆர்க்கு கமாண்ட் யூஸ் பண்ணி அதை உள்ளே ப்ளேஸ் பண்ணணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரைட்டுங்களா? டெலீட் பண்ணிடுவோம். 8 கொடுப்போம். அதே மாதிரி 2mm தான் கேப் கொடுக்கணும். புரியுதுங்களா? இது ஆர்க்கு எடுத்துகிட்டு இங்கேருந்து 1 3 பாயிண்ட் ஆர்க்கு 1 2 3 புரியுதா? இந்த ஆர்க்கை கொடுத்துறணும். திரும்பி அங்கே எடுத்து நீங்கள் கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஜூம் பட்டன் இல்லாதனால சும்மா ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியாது. புரியுதா? ட்ரையாங்கிளை எடுத்துட்டு அது ஆர்க்கு எடுக்க ட்ரை பண்ணோம், முடியல. புரியுதா? சர்க்கிள் மாதிரி வருது, அப்படி வரக்கூடாது. ஆர்க் வச்சு தான் வரையணும். அப்போ அந்த நட்டோட அந்த டேப்பர் இது தெரியும். சரிங்களா? புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ அந்த நட்டு அதே 32க்கு இது 32, இந்த நட்டோட ஹெட்டு 12 தான் வச்சுருக்கோம். புரியுதா? வச்சுட்டு சென்டர் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டோம். அனோட்டேஷன் போய் 2 லைனை கிளிக் பண்ணால் நடுவில் சென்டர் லைன் விழுந்துடும். புரியுதா? அப்புறம் ரெக்டாங்கிள் எடுத்து இந்த ரெக்டாங்கிளில் இதோட அளவு 25 + 41 66 வரும். 25 + 41 66. 5 + 1 is 6, 25 + 4 2 + 4 is 6, 66 ஆச்சு. அப்போ 66 இதோட டோட்டல் லென்த்து ஒரு இங்கிட்டு பார்த்தோம்னா 16 வச்சுக்கலாம். 16 கிட்டத்தட்ட வச்சுக்கலாம். அதோட நாமினல் டயாமீட்டரை வச்சு தான் எல்லாம் கணக்கு. ChatGPT கேட்டிங்கனாலே சொல்லிடும் இல்லாட்டி. புரியுதுங்களா? வச்சுட்டு அடுத்து இதோட சென்டர் டு சக்ஸஸ் சென்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். மூவ் பட்டனை அமுக்கணும். மூவ் என்டர் கொடுத்துட்டு இங்கே சென்டரை பிடிச்சி இங்கே வைக்கும். இந்த இடத்துல வச்சிடணும். வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்டர் அமுக்கிட்டு எக்ஸ்ப்ளோட் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ளோட் அமுக்கிட்டு உள்ளே சில ஆஃப்செட் பண்ணணும். இதை கொஞ்சம் தூரம் ஆஃப்செட் பண்ணணும். புரியுதுங்களா? ஆஃப்செட் பண்ணுறது ஒரு 2mm இல்லை ஒரு 1mm வச்சா போதும். அதுதான் அந்த த்ரெட்டோட அளவு. த்ரெட்டு கீழே டேப்பரிங் கொடுக்குறது, த்ரெட்டிங் கொடுக்குறது, அதோட அளவு வரும். புரியுதுங்களா? ஆஃப்செட் த்ரூ கிளிக் பண்ணுங்கள். 2mm. அடுத்து இங்கிட்டு புரியுதுங்களா? ஆஃப்செட் த்ரூ உள்ளே அந்த டேப்பர் ஆங்கிள் கொடுக்கணும். புரியுதுங்களா? ரைட்டு.
அடுத்து எக்ஸ்டெண்டு லென்த்தனு இதில் எந்த ஆப்ஷனாலும் கொடுத்து அடுத்த ட்ரிம் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இங்கே கொடுத்துட்டு அதை டேப்பராக நம்ம இது பண்ணணும். வந்துட்டு டிஆர் டபுள் என்டர், இதை கிளிக் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிங்க. இங்கேருந்து ஒரு லைனை ஸ்ட்ரைட் லைன் போட்டு இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த லெவல் வரைக்கும் த்ரெட் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? கொடுத்துட்டு அந்த லெவல் வரைக்கும் த்ரெட் இருக்குன்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஜாயின் கமெண்ட் ரொட்டேட்டு கொடுக்கணும். இங்கே வச்சுட்டு 90 டிகிரி கொடுக்கணும். கொஞ்சம் 180 டிகிரி கொடுத்தீங்கனாலும் கரெக்டாக இருக்கும். புரியுதா? வச்சுட்டு 90 டிகிரி இல்லை 180 டிகிரி கொடுக்கணும். புரியுதா? அடுத்தது கரெக்டாக இது பண்ணணும். இது பண்ணிவிட்டு இதை தூக்கி அந்த சைடு தான் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ 180 டிகிரிக்கு இப்படி ரொட்டேட் பண்ணி தான் ப்ளேஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அடுத்து இதை போட்டு கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரோடு வச்சு மேட்ச் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து அந்த நட்டை தூக்கி அங்கே மேட்ச் பண்ணிடும். அதை லென்த்தன் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அந்த நட்டோட சைஸு கொஞ்சம் வெளியே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ அதை கரெக்டாக அங்கே பிடிச்சிட்டு இங்கே வைக்க முடியாது, இங்கே தான் வைக்கணும். திரும்பியும் மூவ், கிளிக் பண்ணுங்கள், என்டர் அமுக்குங்க. கரெக்டாக அந்த நட்டோட கீழ்ப்பகுதிக்கு போய் கரெக்டாக இங்கே சென்டர் பண்ணுங்கள். சரியா? இது போயிட்டு இங்கே சென்டர் பண்ணுங்க. அப்போ நட்டை வரைஞ்சாச்சு. புரியுதா? கொஞ்சம் அது வெளியே டேப்பராகி நிற்கிற மாதிரி லென்த்தன் பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? லென்த்தன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸ்ட்ரெச்சிங் பண்ணி லென்த்தன் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நாளைக்கு பேசிக்கான ஒரு 6 கமாண்ட் எடுப்பேன். சார் வந்து சிஸ்டர் ரெடியாகிருன்ட்ருக்காரு. பேசிக்கான 6 கமாண்டு எடுப்பேன். அது புரியலைன்னா கஷ்டம். ரைட்டா?
அதை போட்டு என்ட்ரு அமுக்கி இது பண்ணணும். ஓகேவா? போட்டு என்ட்ரு அமுக்கிட்டு பண்ணிட்டு அடுத்தது நம்ம இது பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு அமைக்கிறங்க. கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணுங்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வச்சுருங்க. அமைக்கிட்டு அப்புறமா அதை நட்டை கீழே இது பண்ணிடுங்க. ஸோ கண்ட்ரோல் செட் அமைக்கி இது பண்ணியிருக்கோம். ரைட்டா? கிட்டத்தட்ட நம்ம இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? திரும்பி எல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஓகே. இது பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? இதை பண்ணும்போது அது உள்ளே வரலைன்னா, ஏன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம், திரும்ப எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிட்டு ஆஃப் செட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? கடைசியாக எல்லாத்தையும் மொத்தமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ இந்த சைடு வந்து 5 mm 6 mm லெஃப்ட் சைடு எடுக்கணும். ஒரு சின்ன லைன் மாதிரி. ஓகேவா? எடுத்துகிட்டு திரும்ப அங்கேருந்து ஒரு 5 mm எடுக்கணும். அப்புறம் மேலே 37.5 கீழே 37.5 கொடுத்து இது வரையணும். புரியுதா? மேலே 37.5 கீழே 37.5 கொடுத்து 5 mm 6 mm இந்த சைடும் இது பண்ணணும். புரியுதா? கொடுத்த ஒட்டி அடுத்தது நம்ம இது பண்ணணும். ஏன்னா நான் சொல்லிகிட்டே வரைகிறதுனால டைம் எடுக்குது. இது வந்து சொல்லாமல் நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு வரைஞ்சோம்னா ஒரு 25 minutes 15 minutes போதுமானது. ஆஃப் செட் பண்ண போகிறோமா? ஆஃப் செட் பண்ணும்போது
இந்த சென்டர் லைன்லேருந்து 37.5 அப்படி லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்செட் பண்ணணும். புரியுதுங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு 37.5 ஆஃப்செட் பண்ணுறோம். அடுத்து மேலே $37.5. கீழே 37.5, மேலே 37.5 நம்ம கொடுக்குறோம். புரியுதுங்களா? கிளிக் பண்ணிட்டு கீழே மேலேயே 37.5 கொடுக்கும். கிளிக் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து கிளிக் பண்ணி எடுத்துடணும். மேலே 37.5 கொடுத்தா தான் நம்ம கிளிக் பண்ணி எடுக்க முடியும். அவ்வளோதான். இதை சுற்றி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குறிப்பிட்ட பேட்சிங் எல்லாமே ஓப்பனு ஒரு கிராஸ் செக்ஷன் எடுக்கிறோம். அவன் சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு அசம்பிளி ட்ரா கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஃப்ரண்ட் வியூ அப்படி கொடுக்கும்போது பாதி கிராஸ் செக்ஷன் எடுனா பாதி சைடு மட்டும் எடுக்கணும். அது எல்லாம் உள்ளே இருக்குது டாட்டர் லைன் இல்லாமல் சிலிண்ட்ரிக்கல் செக்ஷனில் லாங் டாட்டர் லைன் ஷார்ட் டாட்டர் லைன் இருக்குது. அது இல்லாமல் ரிவீல் ஆகணும். புரியுதா? அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். புரியுதா? இங்கே 37.5 மேலே கொடுங்க. மேலே கொடுத்துட்டு இது பண்ணுங்க. டெலீட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த நட்டுக்கு வந்து கீழே இருக்க நட்டுக்கும் 2 mm கிளியரன்ஸ் கேப் வைக்கணும். இங்கே ஆஃப் செட் பண்ணி கரெக்டாக எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணி திரும்ப ஆஃப் செட் பண்ணி அதே மாதிரி வைக்கிறோம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். இதை எழுதிட்டு இதை வரைஞ்சிட்டு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம உள்ளே இருக்கிறத இது பண்ணிடணும். த்ரீ பாயிண்ட் சர்க்கிள் எடுத்து அந்த நார்மலாக அந்த இது மாதிரி ஒரு ஷாஃப்டோட லாங்கு செக்ஷனை சின்ன செக்ஷனாக காட்டுற மாதிரி. புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அவ்வளோதான். கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். அதை இது பண்ணிட்டு
இந்த செக்ஷன் சைடும் கொடுக்கணும். மிரர் பண்ணால் அது அங்கிட்டுக்கிட்டு வரும். ஓகேவா? ரிஃப்ளெக்ட்ன்றது வேறு சிமெட்ரி உள்ள ஆப்ஜெக்ட்ஸு அங்கங்கே மாறும். நான் மாறி கேட் சென்டர்னு எடுத்தது எனக்கே குழப்புது. கேட் சென்டர்னால் சிஏடிடி கிடையாது, எல்லா கேட் சென்டரும் ஒரு சொல்கிறேன். பரவாயில்ல, நல்ல பிராண்ட் நேம் ஆக்கிட்டாங்க, கேட் சென்டர்னு போட்டு. பரவாயில்ல, ரைட்டா? நான் சொல்கிறது அந்த கேட் சென்டர், நான் நிறையா கேட் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வேறு ப்ரைவேட் சென்டர்ஸில். ரைட்டா? அந்த கேட் சென்டர்னால் ஒரு சென்டர் தான் தெரியும் அவங்களுக்கு, அதனால் எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். கொடுத்துட்டு திரும்பியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட பேஸ்ட் பண்ணலாம். புரியுதா? என்ட்ரு அமைக்கிட்டு கொடுக்கணும். புரியுதுங்களா? கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எல்லாத்தையும் ஒரே இதாக ஜாயின் பண்ணி விட்ருங்க. ஜாயின் பண்ணி விட்டுட்டு அடுத்தது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதில் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சா தான் மார்க்கு தம்பி. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கலைன்னா ஐம் சாரி, மார்க்கே கிடையாது. இது வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் கிடையாது, ஆன்சியில் கரெக்டாக ஒரு ஸ்கேலிங் எஃபெக்டில் எடுக்கணும். ரைட்டா? அதில் எடுக்கிறது தான் கரெக்டாக வரும். கரெக்டாக அந்த பேட்சிங் நடக்குது பார்த்திங்களா, அது தண்ணி மாதிரி வெளியே ஃப்ளோ ஆகாமல் கரெக்டாக அந்த ஏரியாக்குள்ளே மட்டும் இருக்கணும். இல்லைனா உள்ளே இருக்கிறதுனா ரிவீல் ஆகணும் கரெக்டாக. அதை பண்ணோம்னாலே அது கரெக்டாக ரிவீல் ஆகிடும். புரியுதா? இல்லைனா இது ரொம்ப ட்ராயிங்க்கு நல்லா தெரிஞ்சவங்க பார்த்தாங்கன்னா ஐம் சாரி, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ரைட்டா? அதெல்லாம் தெரியாமல் எதையாச்சும் ஒன்று வரைஞ்சி வச்சு மார்க் கம்மியாயிரும், சில நேரத்தில் ஃபெயிலாக கூட போயிடுவீங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கேரண்டி பண்ணுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமாம், இல்லாட்டி அது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, இவ்வளவு தான் முடிஞ்சிச்சு. இது வந்து ஃபுல் செக்ஷன். உள்ளே இருக்கிறது சென்ட்ரல் லைனை தவிர வேறு எல்லாமே டார்க் லைனாக தான் இருக்கணும். வேறு எதையும் நம்ம வந்து இந்த லைனாக போடக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுக்கப்புறம் டேபிள் எடுத்து ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் என்னென்ன டேபிள் வரும்ன்றது நான் சொல்கிறேன். இதெல்லாம் போட்டால் தான் மார்க். இப்போ நம்ம வரைஞ்சது 2D தம்பி, 3D இதை விட ரணகலமாக இருக்கும். ஸோ ஹெக்ஸ் நட்டு ஸ்டீலு, ஹெக்ஸ் போல்ட்டு ஸ்டீலு, டேப்பர் கீ ஸ்டீலு, ஷாஃப்ட்டு ஸ்டீலு, ஃப்ளான்ஜு கேஸ்டைனு, மொத்தம் வந்து 6. பார்ட் நம்பர் 6, நேமு, மெட்டீரியலு, ஃப்ளான்ஜும் 2வும் ஃப்ளான்ஜு 1ம் அந்த இது கொடுத்துருக்காங்கள, அது எல்லாம் கேஸ்ட் அயன் உருக்கு இரும்பு. இது என்ன ப்ரொஜெக்ஷனில் இருக்குது? நம்ம ஃபஸ்ட் ஆங்கிளா செகண்ட் ஆங்கிளா 1:2.5 அதில் வரைஞ்சிருக்கோமா அப்படின்றது கேட்பாங்க. இல்லைன்னா டேரெக்டாக அதே சைஸில் வரைஞ்சிருக்கோமா அப்படின்றது கேட்பாங்க. இல்லை 1:1ன்னு கூட போடலாம். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் 1:1 அதிலே போட்டு நம்ம வரைஞ்சதுனால அப்படியே கூட போடலாம். யாரும் கால்குலேட்டர் இல்லாமல் இனிமேல் தயவுசெய்து வராதிங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறது எதுவும் புரியாது. யாரும் ராமானுஜன் கிடையாது. அதனால் கரெக்டாக ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, மித்த லேப் எக்யூப்மெண்ட்னால் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங்கை போட்டாச்சு. நாளைக்கு நாளை கழித்து இதை வந்து தயவுசெய்து நம்ம பேப்பர்லேயும் வரைஞ்சி வச்சிடணும். இதுவும் இது பண்ணிடணும். புரியுதுங்களா? இல்லாட்டி மார்க்கு கிடையாது தம்பி. நீங்கள் கொடுத்தீங்கன்னா மார்க்கு, இல்லாட்டி மார்க்கு நான் போட மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அது டோட் ரூல்ஸ் படி இட் இஸ் நாட் அக்செப்டட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? மித்த நீங்கள் கமெண்ட்ஸ் வரைஞ்ச கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா இதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதில் வேறு ஒன்றும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு புதுசாக ஒன்றும் கிடையாது.
நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்கு. ஃபுல் அனடேஷன் கொடுக்கணும்னா கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து டயாமீட்டர் இதுக்குன்னா அனடேஷன் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கொசன்னு இல்லாமல் டாலரன்ஸ் அதாவது பயாலஜிக்கல் டயக்ராம் மாதிரி இதுக்கு வந்து எதுவும் கிடையாது. பட் ஆனால் டாலரன்ஸோடு கொடுக்கும்போது ஒரு சைஸுக்கு மேலே டாலரன்ஸோ அலவன்ஸோ நம்ம கொடுத்தோம்னா மிஷினிங் பண்ணுறவங்க வந்து அந்த அலவன்ஸ் ஃபிட்டோ டாலரன்ஸோ கொடுத்தோம்னா அவங்களுக்கு எல்லா சைடுமே கொடுக்கக்கூடாது. ஸோ டாலரன்ஸ் ஃபிட்ஸு அலவன்ஸு எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து அதை கரெக்டாக இது பண்ணணும். ஸோ இதை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா காலம் 5 அண்டு டேட்டா காலமு 4 அது 5 6 கொடுத்துருக்கோம். அது சைடில் வச்சுட்டு கீழே வந்து கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வச்சு பேர் வச்சு எனக்கு சப்மிட் பண்ணணும். இது போக நான் கடைசியாக சொல்கிறது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்கிறேன். விண்டோ சைஸில் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். லே அவுட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். 210க்கு 420னா A3 சைட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இல்லை ஸ்கேல் பண்ணி டவுன் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து விண்டோ சைஸு பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணிக்கணும். பிடிஎஃப்பை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்து டோட்டலாக ட்ராயிங்கை சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இப்போ இதை பண்ணியாச்சு சரியா. இப்போ போய் நம்ம ட்ராயிங்கை வெளியிலேருந்து பார்த்தோம்னா கீழே மட்டும் தனியாக நிற்கும். கீழே டேபிள் இருக்குது, டயக்ராம் இருக்குது. சைடு வியூ எடுக்கணும்னா சைடு வியூ வந்து சைடில் வரையணும். இப்படி தான் முடிக்கணும் டயக்ராமை. இஃப் யூ டூ திஸ் உங்களுக்கு மார்க், இல்லைன்னா கிடையாது. ஓகேவா. ஸ்பெஷலி அந்த வந்து உக்காந்துக்கிட்டு மதியத்துக்கு மேலே தான் வரைய முடியும். சிலபஸ் ஹெவியாக இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பீரியட்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் வரையணும். அப்புறம் திரும்ப ஸ்போர்ட்ஸ் பீரியட் போய்க்கலாம். தயவுசெய்து இனிமேல் இந்த விஷயத்தில் இது பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக வரைங்க. தெளிவாக வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும். இல்லைன்னா ஒரு கம்பெனியோ எதுவோ போயிட்டீங்கன்னா பியாண்ட் த சப்ஜெக்ட் பியாண்ட் த மார்க்ஸ்னால் வேறு, சப்ஜெக்ட் வேறு, கிளாஸ் வேறு. ஸோ